இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த பாட்டி ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க. அந்த பாட்டி கடைக்கு நீங்க போனீங்க அப்டின்னா, முதல்ல வந்து சாப்பாடு வராது. முதல்ல புக்ஸ் தான் வரும். இலவசமா படிக்கலாம். ஸோ தேவைன்னா நாசிக் நகர சேர்ந்த பீமாபாய் அப்படிங்கிற இந்த பாட்டி, தன்னோட கணவர் வந்து குடிச்சு அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே வந்து அழிச்சிறாரு. ஸோ 2 பசங்க வந்து அவங்களால படிக்க முடியல. ஸோ அவங்க வந்து வேலைக்கு வந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2010ல ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல வந்து நடத்துறாங்க. ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு 25 புக்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இலவசமா வந்து படிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு போறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா பல கேலி கிண்டல்லாம் உதாசிப்படுத்திட்டு, அவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வாடிக்கையாளர் வந்து அதிக அளவு வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிவுபடுத்துறாங்க. ஸோ ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாங்க. "என்ன எதனால இப்படி வேணா வைக்கிறீங்க? அதாவது என்னோட பசங்க தான் வந்து படிக்கல. ஸோ இதனால வந்து எல்லாருமே வந்து படிச்சு ஸோ அவங்க வந்து நிறையா தெரிஞ்சுக்குவாங்கல்ல" அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மனசு வந்து கண்டிப்பா வந்து யாருக்குமே வந்து வராதுங்க. ஸோ இத பத்தின உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.